இங்கிலீஷ் கஷ்டம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இல்ல. இந்த 6 WKS கொஸ்டின் தெரிஞ்சா போதும் நீங்களும் ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோட எண்ட்ல நீங்களே ஈஸியா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவீங்க. Welcome to my channel Vaishu's English Hub. For more videos, hit the subscribe button and press the bell icon. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷஸ் இங்கிலீஷ் ஹப். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா WH கொஸ்டின். WH கொஸ்டின்னா என்ன? யூஸ்வலா நம்ம என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே? சோ அது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசிக்கான WH கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கத்துக்கிட்டாலே இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஈஸியா நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் WH கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். There are 6 types of WH questions. So how many types? 6 types. So what are they? First one, what? The second one, where? The third one, who? The fourth one, which? The fifth one, why? The sixth one, when? So these are the 6 type of WH question. So இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ இது எல்லாம் ஒவ்வொன்னா டீடைலா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட். சோ வாட்னா என்ன அப்படின்னு கேட்போம்ல, என்ன அப்படிங்கிற அர்த்தம். சோ என்ன. சோ நம்ம வாட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? என்ன அப்படின்னு கேட்போம்ல, அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே? சோ என்ன அப்படின்னு கேட்போம்ல எல்லார்கிட்டையும், என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் தான் வாட். தென் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அதுல வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் ஏம் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் வாட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பர்சன்? ஸோ அப்படின்னு கேட்போம்ல, வாட் அப்படிங்கிற வேர்ட் கேட்போம்ல, அதுக்கு தான் நம்ம அந்த வேர்ட் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வேர். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் வேர். ஓகேவா? ஸோ வேர்னா என்ன? எங்க அப்படின்னு கேட்போம்ல, எங்க அப்படின்னு கேட்கறது தான் வேர்ங்கிற வேர்டு. ஓகேவா? ஸோ வேர் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ்? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அதுதான் வேர்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே அப்படிங்கிறது தான் வேர்ங்கிற லெட்டர். ஓகே, ஸோ வேர்ங்கிற லெட்டர் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வேர் டு யூ லிவ்? ஸோ வேர் டு யூ லிவ் அப்படின்னா நீ எங்க வசிக்கிற அப்படின்னு கேட்போம்ல, எங்க வாழுற, எது உன்னுடைய வாழ்விடம் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் வேர் டு யூ லிவ். த நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? ஸோ வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்போம்ல, உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் வேர்ங்கிற லெட்டர் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ வேர் இஸ் யுவர் பேக்? வேர் இஸ் யுவர் பென்? வேர் இஸ் யுவர் புக்? இந்த மாதிரி கேட்போம்ல, அதுக்கு தான் வந்து என்ன செய்வோம், வேர்ங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வேர் எங்கே. ஹூ. ஹூ. ஸோ ஹூனா யார்? ஹூனா யார் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுதான் ஹூங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட்? ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர்? உன்னுடைய ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஹூங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹூ கால்ட் யூ? உன்னை யார் கூப்பிட்டா அப்படின்னு கேட்போம்ல, ஸோ உன்னை அப்படிங்கிற வேர்டெல்லாம் எதுல யூஸ் பண்ணுவோம்?
அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் which. whichனா எந்த ஒன்று. whichனா எந்த ஒன்று. சோ எந்த ஒன்று அப்படின்னா இப்ப இதுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்போம்ல. அப்போ 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இந்த 2 ட்ரெஸ்ல உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறதுதான் விச்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சோ விச் ட்ரெஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்போம்ல. சோ விச் ட்ரெஸ் டு யூ வாண்ட். சோ விச் ட்ரெஸ் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு இதுல எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, உனக்கு இதுல எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்குதான் விச்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். தென் which is your book. சோ எது உன்னுடைய புக்கு அப்படின்னு கேட்போம்ல. which is your book, எது உன்னுடைய புக் அப்படின்னு கேட்கறதுக்கு என்னது விச்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சோ which is your favorite place. சோ உன்னுடைய ஃபேவரட் பிளேஸ் எது, எது எது அப்படின்னு கேட்போம்ல. எந்த ஒண்ணு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம விச்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் why. சோ whyனா ரீசன். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்போம்ல, அதான் why. ஏன். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். why are you late. why are you late. நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு கேட்போம்ல. ஏன் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்குதான் whyங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். then one more example. why are you crying. why are you crying. நீ ஏன் அழுற அப்படின்னு கேட்போம்ல. ஏன் அழுற அப்படின்னு கேட்போம்ல, அந்த ஏங்கிற வேர்டு தான் why. so for one more example என்ன பார்க்கலாம். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்போம்ல. why are you laughing. why are you sleeping. ஏன் தூங்குற அப்படின்னு கேட்போம்ல. இது ஏன் ஏன் அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுக்குதான் நம்ம whyங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். the next when. so when நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். so whenனா எப்போ, எப்போ, எப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்போ அப்படின்னு கேட்போம்ல, அதுக்குதான் when. so when is your birthday அப்படின்னு கேட்போம்ல. so when is your birthday. when is your birthday. உன் பர்த்டே எப்போ அப்படின்னு கேட்போம்ல. எப்போ அப்படின்னு இந்த டைம் கேட்போம்ல, அதுக்குதான் whenங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். so when will you return. when will you return. நீ எப்போ ரிட்டர்ன் இங்க வருவ அப்படின்னு கேட்போம். எப்போ நீ ரிட்டர்ன் வருவ அப்படின்னு கேட்போம். அந்த எப்போ அப்படிங்கிற வேர்டு வரும் இல்லையா, அதுக்கு நம்ம when யூஸ் பண்ணுவோம். so when will you come. நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கும் whenங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். so now நம்ம 6 என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. when means எப்போ, எப்போ அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். why means ஏன். ஓகேவா? ஏன். which means எந்த ஒன்று, எந்த ஒன்று. who means யார், who means யார். what means என்ன, என்னன்னு கேட்போம்ல, அதுக்குதான் வாட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். then last where. so where means எங்க. so எங்கே. ஓகேவா? எங்க அப்படின்னு கேட்போம்ல, பிளேஸ், எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்போம்ல, அதை குறிக்கிறதுதான் where. so என்னெல்லாம் பார்த்தோம். whenனா எப்போ, whyனா ஏன், whichனா எந்த ஒன்று, whoனா யாரு, whatனா என்ன, whereனா எங்கே. so இத வந்து நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா ரிவைஸ் பண்ண நல்லா இருக்கும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். வேறனா அதுவா, வெண்ணா இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா. சோ அதுக்குதான் வந்து நோட் போட்டு பெர்ஃபெக்ட்டா டெய்லி ரொட்டீனா இதை கிளான்ஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். now I give simple exercise. do it yourself. okay? see, dash is your favorite sweet.
Dash is your favorite sweet. Dash are you? Dash is your name. Dash called you. So these are the simple exercise for you. Do it by yourself. Okay, so அந்த நான் grammar note போட்டிருப்பீங்க இல்லையா, அதுல நீங்க வந்து இந்த exercise எழுதி வச்சுட்டு you just work out by yourself. Okay, so this is very easy and basic questions level. So glance பண்ணுங்க daily. So only English will be automatically come, otherwise it does not come. So very ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஓகேவா, எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, ஈஸியா நம்ம படிச்சிடலாம். ஓகேவா, அப்கமிங் வீடியோஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஸோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங், பி கான்ஃபிடென்ட். தேங்க்யூ.